பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு ஸ்தோத்திரங்கள். நேற்றைய தினத்தில் ஆவியின் வகைகளை குறித்து நம்ம பார்த்தோம். 5 விதமான அபிஷேகம் எப்படிப்பட்டது, அது எந்த மாதிரியெல்லாம் கர்த்தரோடு பேசுவதற்கு பிரயோஜனமாக இருந்தது என்பதை குறித்து பார்த்தோம். 6வது அபிஷேகமாக யுத்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் நிறைய பேருக்கு தெரியாமலேயே இருந்தது. இது தேவ ஆவியானவர் ஒரு தரிசிக்கு வெளிப்படுத்தி காண்பித்தது தான். அவர் சொன்ன காரியத்தை தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக நான் கடந்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். இப்போதும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம், 11 முதல் 17 வரை இருக்கிறது. நான் 11வது வசனத்தை மாத்திரம் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். நம்ம ஒரு யுத்தத்துக்கு போகிறோம் என்றால் எப்படி போவோம்? உங்களுக்கு நன்றாக தெரியும். தாவீது 17 வயதாக இருக்கும் பொழுது கோலியாத்தோடு போகும்பொழுது எல்லாரும் சிரிக்கிறார்கள். அவனுக்கு சவுலுடைய ஆயுதங்களை எல்லாம் தரித்து பார்க்கும்போது அவனால் அதை தூக்க முடியாமல், நடக்க முடியாமல், எனக்கு இது வேண்டவே வேண்டாம் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். ஒரு யுத்தத்துக்கு போகும்போது தலையிலிருந்து கையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா கவசங்களையும் அணிந்து கொண்டு பாதுகாப்போடு போவது தான் ஒரு கவசம். அது நம்ம பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறது. இது உலக பிரகாரமான யுத்தம். ஆனால் நாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம போகும்பொழுது நமக்கு எந்த ஆயுதங்கள் இருந்தால் இந்த போரில் நம்ம வெற்றி பெற முடியும், இந்த போராட்டங்களோடு நம்ம ஜெயிக்க முடியும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதற்காக தான் இந்த யுத்த அபிஷேகத்தை கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் இந்த கடைசி காலத்திலே தந்திருக்கிறார். இந்த யுத்த அபிஷேகம் யாரிடத்துலலாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாமே பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும். பார்க்கலாமா? இந்த நான் சொன்ன மாதிரி 11 முதல் 17 வரை இருக்கிறதுல முதல் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஆயுதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியம் எனும் கச்சை. சத்தியம் எதற்கு நமக்கு உதவுகிறது? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. சத்தியம் நமக்குள் இருந்தாதான் ஒவ்வொரு நாளும் நன்மை எது, தீமை எது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார், இது கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்று ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போதுதான் விடுதலையோடு வாழ முடியும். அந்த சத்தியம் எனும் கச்சை நமக்குள்ள இருக்க வேண்டும். முழு காரியத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் சத்தியம் நமக்குள்ள வேண்டும். இந்த சத்தியம் என்னும் கட்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது பார்த்தீங்கன்னா நீதி என்னும் மார்க்கவசம். நீதி என்பது எது? இப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாகன்னு சொல்லுவாங்க. அப்போ பாவத்துக்கு மரித்து நீதிக்கு என்பது இது 2 காரியங்களை குறிக்கிறது. ஒன்று, நீதி என்பது உண்மையையும் பரிசுத்தத்தையும் குறிக்கிறது. இந்த பரிசுத்தமும் நீதி எப்போது நமக்குள்ள வருகிறது? எப்பொழுது நம்மை நாமே வெறுத்து கர்த்தருக்கு முன்பாக நம்மளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக்கப்படுகிறோமோ அப்பொழுது நம்ம புதிதாக்கப்படுகிறோம். அப்பொழுது நீதியும் பரிசுத்தமும் உண்மையும் நமக்குள்ள வருகிறது. அது ஒரு நீதியாக தேவனுடைய பார்வையில காணப்படுகிறது. ஆகையினால பரிசுத்தமும் உண்மையும் நமக்குள்ள இருக்கும் பொழுது இது ஒரு என்னவா இருக்குது? மார்க்கவசமாக இருக்கு. இது ஒரு போராட்டத்துக்கான ஆயுதம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயத்தம் என்னும் பாதரட்சை. நம்ம எங்கேயாவது ஒரு காரியத்துக்காக கடந்து போகிறோம் என்றால் முதல்ல நம்ம செய்ய போவது எது? முதலாவது எதெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வெளியில் போய் நம்ம பாதரட்சைகளை தொடுத்து கொள்வது. அது எதெல்லாம் நம்ம எதற்காக? பாதுகாப்புக்காக. பாதரட்சை என்பது தரையில் சூடாமல் இருக்கலாம், முள் ஆணி அந்த கல் குத்தாமல் இருக்கலாம், காலுக்கு எந்த ஒரு சேதாரமும் வராமல் இருக்கலாம், வலிக்காமல் இருக்கலாம். இதற்காக தான் பாதரட்சைகளை தொடுத்து கொள்ளுகிறோம். அதே போல தான் ஆயத்தம் எதற்காக ஆயத்தப்படணும்? தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படணும், ஜெபிக்க ஆயத்தப்படணும், அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படணும், அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படணும். முக்கியமாக பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க ஆயத்தப்படணும். இதுக்கெல்லாம் நீங்கள் ஆயத்தப்பட்டு நிற்கணும். எப்படி ஆயத்தப்படணுமா? பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு ஆயத்தப்படணும். அடுத்தது நீங்கள் பார்க்கும் பொழுது விசுவாசம் என்னும் கேடயம். விசுவாசம் தாங்க ரொம்பவே முக்கியம். விசுவாசம்தான் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். எப்போல்லாம் உங்களுக்குள்ள கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், கர்த்தர் சொன்னது நிச்சயம் நடக்கணும் விசுவாசிக்கிறீங்களோ எல்லாமே அதற்கு உள்ளதான் அடங்கி இருக்கிறது. விசுவாசம் ஒன்று உங்களுக்கு மட்டும் இருந்து விட்டால் ஒன்றுமே உங்களை அசைக்க முடியாது. இந்த விசுவாசம் என்கிற கேடம் நிச்சயமா உங்களுக்கு அந்த கேடகம் வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரட்சணம் என்னும் தலைச்சீரா. ரட்சணம் என்பது எதை குறிக்கிறது?
சிமியோன் இயேசு கிறிஸ்துவை 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணும்பொழுது ரட்சணத்தை என்னுடைய கண்கள் கண்டது என்றது. ரட்சணம் என்பது ரட்சகர் என்பதை குறிக்கிறது. இந்த ரட்சகர் யாரு? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அபிஷேகம் பெற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிப்பு மிக மிக முக்கியம். ஏன்னா வசனம் சொல்லுகிற ஒருவன் ஜலத்தின் ஆவியினால் பிரபாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த ரட்சிப்பு மிகவும் முக்கியம். கடைசியாக தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இந்த ஆயுதங்களை எல்லாம் தரித்து கொண்டு கையில் எதை வச்சிருக்கணுமா? மொத்த ஆயுதங்களும் தரித்து கொண்டு கையில் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். நீங்கள் ஒவ்வொரு வசனமும் உங்களுக்குள்ள ஆணித்தரமாக பதிந்திருந்தால் மாத்திரம்தான் பிசாசையும் உலகத்தையும் ஜெயிக்க முடியும். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து கிட்ட 40 நாள் உபவாசம் இருக்கும் பொழுது சாத்தானானவன் வந்தான். அவன் எப்படி அவன் எந்த மாதிரி மேலே இருந்து தாள குதியும் தூதர்களுக்கு கட்டளையிடுவாங்க இல்லையா என்று சொல்லும்போதும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது சரி, கத்த சொன்னார், தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக. வசனத்தினால தான் அடித்து அனுப்புனார். நமக்குள்ள ஆவியின் பட்டயமாகிய அந்த வசனம் நமக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் அப்படிதான் எதிர்த்து நின்று பிசாசை ஜெயித்தார். எனவே இந்த எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொண்டுங்கள், உங்களுக்கே வெற்றி நிச்சயம். பாவம், சாபம், பிசாசின் கிரியைகள், எந்த விதமான கட்டுகளும் உங்களை அணுகாது. நீங்களும் ஜாக்கிரதையாய் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியும். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்குற அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு அதிகமாய் நெருக்கமாய் ஜீவித்து வாழ வேண்டும், பிசாசுங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்டதான சர்வாயுத வர்க்கம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதை தரித்துக்கொள்ள அவர்களுக்கு கிருபை தாங்க, வெற்றி நிச்சயம். அப்போ அவர்களுக்கு கொடுக்க நீங்கள் கிருபை உள்ளவராக இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.